ஒரு கல்வி திட்டம் நிறைய ஆய்வாளர்களை கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு கஸ்தூரிரங்கன் கமிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதில் கூட இந்தி கட்டாயம் இருந்ததை பிரதமர் மாற்றிட்டார். அப்படி பிராந்திய மொழிகள் அல்லது இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு வராங்க. ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்தி அது ஒரு பூச்சாண்டி காமிக்கிறீங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் முன்னாடி முதல் சுற்றில் வச்சார். ஒரு சின்ன திருத்தம், கல்வியாளர்களை மட்டுமே வைத்து நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரப்படலை. அதை நம்ம அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். கல்வியாளர்களை வைத்து அது கொண்டு வரப்படலை. ரெண்டாவது, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றத நான் 3 வகையாக பிரித்து பார்க்க நினைக்கிறேன். ஒன்று சாமானியர்களுடைய பார்வையில், ரெண்டாவது லீகலா, மூணாவது அரசியலா. சாமானியர்கள் பார்வையில் எனக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் அந்த கேள்வியை 3 நாளாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். தமிழ் படித்து எங்களுக்கு போதும், தமிழ் போதும், ஹிந்தி வேணான்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். எங்களையும் சேர்த்து சொல்கிறேன். தமிழும் ஆங்கிலமும் போதும், ஹிந்தி வேண்டாம். இன்னொரு பக்கம் ஹிந்தி தான் தேவை அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த ஹிந்தி தான் தேவைன்றவங்க எதுக்கு தேவைன்னு நம்ம கேட்டோம்னா, ஏக் பானிபூரின்னு கேட்கணுமா, வட இந்தியாவில் போய் ஆட்டோக்கார்ட்ட வழி சொல்லணுமா, இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அப்பா அம்மாவுக்கு தவசம் பண்ண காசி போகிறீங்கன்னா, கும்பமேளாவுக்கு போகிறீங்கன்னா ஹிந்தி வேணுமா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெஸ்ட் ரூம் போகணும்னா அப்படியே எழுதுறாங்க, டாய்லெட் போகணுன்னா கெட்டி சட்னியும் சாம்பாரும் எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டு மெஸ்ஸில் போய் கேட்கணும்னா ஹிந்தி தேவையாம். இது ஹிந்திக்கான தேவை. தமிழும் ஆங்கிலமும் ஏன் தேவை அப்படின்னு நாங்கள் எதுக்கு ஆர்குமெண்ட் எடுக்கிறோன்னா, ஹிந்தியே தெரியாத தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒன்றிய அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியை சார்ந்த என்னால் ஹிந்தி கற்றுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வேதனைப்பட்டு, இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்யுங்க, உங்களால் ஹிந்தி கற்றுக்க முடிஞ்சிச்சு, வாய்ப்பு இருந்துச்சு நம்ம நிரூபிச்சிட்டாலும் கூட, அப்படி ஹிந்தி கற்றுக்க முடியாமல் வாய்ப்பற்று போன ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர், தமிழும் ஆங்கிலமும் தெரிஞ்சே. ஐஏஎஸ் இல்லை, அவங்க வந்து அதை நாடாளுமன்றத்திலே சொன்னாங்க, ஹிந்தி கற்றுக்க விடாமல் தமிழ்நாடு எங்களை பண்ணிடுச்சுன்னா அப்புறம் நம்ம நிரூபிச்சிட்டோம் இல்லைம்மா உங்களால் கற்றுக்க முடிஞ்சதுன்னு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம காட்டுறோம். ஐஏஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் சார் வந்து அவரே பதிவு போட்டாரு. அவர் எம்ஏ தமிழ், இது வந்து மக்களுக்கு தெரியணும், முதுகலை தமிழ் முடிச்சவர். அவர் தமிழ் வழியில் மட்டுமே படித்து முதல் அதிகாரி, தமிழ் வழியில தேர்வு எழுதி பாஸ் பண்ணவர். அதோட நின்றுந்தா பரவாயில்ல, ஒரிஷால வேலை பார்க்கறாரு. சப்ஜெக்டும் தமிழ், அதுலதான் அவர் எழுதினாரு. பரீட்சை எழுதினது தமிழ்ல. ஒரிஷாக்கு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போய் முடிச்ச பிறகும் அங்க இருக்கக்கூடிய முதல்வருடைய தனி அதிகாரியாக செயல்படுறாரு. இந்திய தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்குறாரு. யாரு? ஹிந்தி தெரியாத மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சார் அவர்கள். இப்போ இவங்க எல்லாத்தையும் நம்ம எப்படி காட்டுறோம்னா, நீ ஹிந்தியே படிக்க தேவையில்லப்பா, நீ வேலை வாய்ப்பு இருக்கு, நீ வெளிநாட்டுக்கு போகலாம், விஞ்ஞானி ஆகலாம். நம்ம மயில்சாமி அண்ணாதுரையும் அப்துல் கலாம் அவர்களையும் வீரமுத்து வேலையும் காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க இன்னமும் பானிபூரி கெட்டி சட்னி சாம்பார்லேயே நிற்கிறாங்க. இது சாமானியர்களுடைய பார்வை. ஏன் ஹிந்தி தேவையே இல்லை.